ஹியூமன் பொட்டென்ஷியலில் வந்து வெளிக்கொண்டு வரணுங்கிறதுல ஒரு பேஷன். நான் வந்து ஒரு இருளர் பள்ளிக்கு கெஸ்டாக நான் போயிருந்தேன் ஆண்டு விழாவுக்கு. அங்கே நான் ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்த திறமைகளும் அவங்க பண்ண ஆக்டிவிட்டீஸும் நான் வெள்ளைக்கார குழந்தைங்க நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் 1% கூட வித்தியாசமே இல்லை. ஞாபக சக்தியிலையோ இல்லை திறமையிலையோ எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை. அந்த ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால அவங்க வந்து நிறைய படிச்சுட்டு முன்னுக்கு வந்துடுறாங்க. இந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியல. எலான் மாஸ்க் மாதிரி இங்கிருந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி எலான் மாஸ்க் மாதிரி நம்ம உருவாகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமலே போயிடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் அவங்களுக்கே கண்ணாடி மாதிரி காமிச்சு அவங்கள வந்து மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய பேஷனு. அந்த மாதிரி பேஷன் உடைய நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்கள் இதை பண்றோம். அவங்க ஃபேமிலி வந்து வறுமையில இருந்திருக்கும், இல்லை அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேயே நிறைய சிக்கல் இருந்திருக்கும். ஆமா, அப்போ அந்த குழந்தை ஏதாவது ஒரு பேஷனா இருந்தா கூட வீட்டில் எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்கு நம்ம அந்த பேஷனை நோக்கி போகணும், இதுவே படிக்க வைக்கிறதே அதிசயம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி நீங்க கண்டறியறீங்க? இப்போ ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூல்ல ஒரு பாடத்திட்டம் படிக்கிறாங்க. அது இல்லாம நாங்க வந்து ஒரு 12 துறைகளை தேர்ந்தெடுத்து ஒரு குழந்தைக்கு எந்த விஷயத்துல பேஷன் இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா விஷயத்திலயும் அவங்களை ஈடுபடணும். இப்ப என் பையனை வந்து நான் பியானோல போட்டேன், பாஸ்கெட் பால்ல போட்டேன், ட்ரம் ஸ்டிக்ஸ்ல போட்டேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவனை போடும்போது சாஃப்ட்வேர்லயும் அவனை ட்ரெயின் அப் பண்ண பார்த்தேன். கடைசியில் எனக்கு தெரிய வந்தது அவனுக்கு வந்து ஹார்ட்வேர்ல தான் அவனுக்கு வந்து he finds it intriguing. அந்த மாதிரி இங்க இருக்கிற குழந்தைங்களை வந்து நிறைய விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து அவங்களுக்கு வந்து எது அவங்களுடைய பேஷனுங்கிறத அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி அதில் அவங்களுடைய பேஷனை வந்து கண்டுபிடிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் முயற்சிகளை பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இன்டர்நெட் உலகத்தில் எவ்வளோதான் கரிக்குலம் படித்தாலும் செல்ஃப் லேர்னிங் கெப்பாசிட்டியை வந்து வளர்த்துக்காத முறையில் வளர்த்துக்கலன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. அதனால வந்து செல்ஃப் லேர்னிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலு. நீங்கள் வந்து எந்த டிகிரி வேணால் படிக்கலாம். நான் வந்து மெக்கானிக்கல் படித்தேன், ஆனால் இப்போ கம்ப்யூட்டரில் தான் வேலை பார்க்குறேன். அந்த மாதிரி ஏன்னா கம்ப்யூட்டரில் வந்து நானே செல்ஃப் லேர்ன் பண்ணது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது நான் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் ஆகணும்னு விரும்புகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதுறது அப்படிங்கிறது செல்ஃப் லேர்ன் பண்ணுறதுக்கு இப்போ பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த செல்ஃப் லேர்னிங், எக்ஸ்போஷர் டு மல்டிபிள் டிசிப்ளின்ஸ், இந்த ரெண்டையும் காம்பைன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட பேஷனையும் அவங்களுடைய சக்ஸஸையும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எங்களோட ஸ்ட்ராட்டஜி.